கார்த்தி தீபா சீரியல் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம கார்த்தி வந்து வேலை செய்கிறத வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரொம்ப சோகமாக. நம்ம அபிராமியம்மா அந்த இடத்துல என் பையன் எப்படியெல்லாம் இருந்தவன், எத்தனை பேருக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருந்தான், இப்போ ஆனந்த் செஞ்ச தப்புக்காக என் பையன் வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. தப்பு செஞ்ச ஆனந்த் வந்து சொகுசா எம்டி பதவியில் உட்காந்துக்கிட்டு கார்த்தியை வந்து இது மாதிரி வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கார்த்தி வந்து மிஷினரிஸ் கூட வந்து வேலை பார்த்துட்டு இருக்கப்ப அப்பன்னு பார்த்து ஏதோ லைட்டாக ஏதோ ஒரு பட்டுச்சு போல இருக்குது. வழியில் வந்து துடிக்கிறாரு நம்ம கார்த்தி. அப்பன்னு பார்த்து அபிராமியம்மா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கார்த்தி என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி வேக வேகமாக ஓடி வராங்க. என்னால் உன்னை இந்த கோலத்தில் பார்க்க முடியல. அம்மா நீங்கள் எங்கம்மா இங்கே? இல்லை கார்த்தி உனக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லி அபிராமி அம்மா வந்து கேட்குறாங்க. நீ எப்படி இருந்தாலும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இந்த அம்மா என்ன சொன்னாலும் நீ தான் கேட்பியே. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல கார்த்திங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம அபிராமி அம்மா உனக்கு இந்த அம்மா மேலே வருத்தம் இருக்கா? ஆனந்த் செஞ்ச தப்புக்கு நான் எதுக்கு இது மாதிரிலாம் பண்ணணும்? என்னால் இது மாதிரிலாம் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கலாமேப்பா. நீ சொல்லியிருந்தா அம்மா கேட்டிருப்பனே. அதை விட்டுட்டு இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம அபிராமி அம்மா என்னம்மா சொல்கிறீங்க? நான் கஷ்டப்படணும்னு நினைக்கலம்மா. நம்ம குடும்பம் ஒத்துமையாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் இந்த சேதாரம் வந்துச்சுன்னா அதை தள்ளி வச்சுட்டு நல்லதை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கணுமா. ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். எல்லோரும் நல்லதை நோக்கி போங்க, நல்லதே நம்ம வாழ்க்கையில் நடக்குங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல கார்த்தி இந்த வயசில் ஒன்றை மாதிரி பெருந்தன்மையெல்லாம் எனக்கெல்லாம் கிடையாது. என் பையனை வந்து சொகுசாக வந்து வளர்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது சின்ன அடியை கூட நான் பார்க்கக்கூடாதுன்னு நினப்பேன் என் பையனுக்கு. நீ இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கியே, உன்னால் எப்படி கார்த்தி இந்த மாதிரிலாம் இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இது எல்லாம் வந்து ஆனந்தும் அருணும் வந்து கேட்குறாங்க. பாத்தியா அம்மா இனிமேட்டு சிறப்பாக வந்து கேமை வந்து முடிச்சு வச்சுட்டாங்க. அவனை தான் இனிமேட்டு கார்த்தி இங்கே வேலை பார்த்தா கூட அபிராமி அம்மாவுக்கு சுத்தமாக வந்து பிடிக்காது கார்த்தி இங்கே வேலை பார்க்குறது. அவங்க இனிமேட்டு எதுவாக இருந்தாலும் சிறப்பாக வந்து கவனிச்சுப்பாங்க நம்ம கார்த்தியை. வேலைக்கு இனிமேட்டு கார்த்தி வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுட்ருக்காங்க. அம்மா இந்த குடும்பம் முக்கியமா இல்லை நான் கஷ்டப்படுறது முக்கியமா? நீங்களே யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த குடும்பமும் முக்கியம், நீ கஷ்டப்படக்கூடாதுப்பா, அதுவும் எனக்கு அதை விட முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குடும்பம் ஒத்துமையாக இருந்தால் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னா நான் கொஞ்சம் கஷ்டப்படுறதில்ல எதுவுமே கஷ்டம் இல்லைம்மா. ஒன்று புரிஞ்சுக்கங்க, இரும்பு கூட அடிக்க அடிக்கதாம்மா வந்து வலு சேர்ந்துக்கிட்டே போகும். அது மாதிரி தாம்மா நானும். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் இருந்து கம்பெனியை பொறுப்பாக வந்து பார்த்துக்கிறேன். நீ பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லியப்பா, நீ கொஞ்சம் கவனமாக வந்து வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத தூரத்தில் இது எல்லாத்தையும் வந்து ஆனந்த் வந்து கேட்குறத வந்து பார்க்குறாங்க. அம்மா எதனால நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது மாதிரி வீடியோ வந்து எடுத்திருந்தாங்க. இதுலேருந்தே உங்களுக்கு தெரிய வேணாமாம்மா, இது எல்லாம் சதி வேலை. உங்களை பாச விலையில் வந்து விரிக்க வச்சு என்ன தோக்கடிக்கணும்னு பார்க்குறாங்க. கார்த்தி எப்போதும் ஜெயிக்கணும் தானே ஆசைப்பட்றீங்க. எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் ஜெயிச்சுட்டு வா கார்த்தி, உன்னால் முடியுந்தாமல் ஆரம்பத்துலன்னு சொல்லி சொல்லி என்னை வளர்த்துருக்கீங்க. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இந்த மாதிரி கஷ்டத்தை கண்டு உங்கள் பையன் பயந்து போகணுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஆனந்து முன்னாடி நான் தோற்று போகணுன்னு ஆசைப்பட்றீங்களா? நான் தோற்று போகிறதுல பிரச்சனை இல்லைம்மா, அது எனக்கு வருத்தம் அளிக்காது. இன்னும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அடுத்தது வாட்டி எந்திரிக்கிறப்ப வேக வேகமாக எந்திரிப்பேன். ஆனால் நான் தோற்று போனால் இந்த வாட்டி நம்ம குடும்பமே உடஞ்சி போயிடும். நம்ம குடும்பம் தனியாக பிரிஞ்சிடும். மீனாட்சி அண்ணி கஷ்டப்படுறத விடையாம்மா நான் இங்கே கஷ்டப்பட்டுட்டேன். ஆமாம் கார்த்தி, நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்து பேசிட்டேன், மன்னிச்சிரு. நீ மீனாட்சிக்காக கண்டிப்பாக வந்து இந்த களத்தில் நின்று தான் ஆகணுங்கிற மாதிரி அந்த இடத்துல அபிராமி அம்மா சொல்லிட்டாங்க. இதை கேட்டோன்னு வந்து என்னமோ சொன்னேன், கார்த்தி வந்து போயிடுவானு. அவன் ஏறி மிதிச்சுட்டு போய்கிட்டே இருப்பான். இப்போ தான் 3ஆம் நாள் வந்திருக்குன்னு நினைக்காத. 10% கார்த்தி வந்து நம்ம கம்பெனியில் சிறப்பாக வந்து இருந்துட்டான். திரும்பி பார்க்குறதுக்குள்ளே 30ஆவது நாள் வரப்போகுது. கார்த்தி வந்து 30 நாளும் சர்வே பண்ணி தூள் பண்ணிடாதான் போகிறாங்கிற மாதிரி அதடியாக வந்து பேசுகிறாங்க. இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாக நிற்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஆனந்த் வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.